ஜோதிடப்படி லக்ஷ்மி யோகம் பத்தின ஒரு சின்ன பார்வை தான் இது. எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சிலருக்கு மட்டும் எப்படி இயற்கையாவே செல்வம், அதிர்ஷ்டம் எல்லாம் தேடி வருதுன்னு. அதுக்கு உங்க ஜாதகத்திலேயே பதில் இருக்கு. வாங்க அத பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த யோகத்தோட அடிப்படை விதி என்னன்னு பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, உங்க ஜாதகத்துல 1ஆம் வீடு, அதாவது நீங்க, அப்புறம் 5ஆம் வீடு உங்க திறமை, அப்புறம் 9ஆம் வீடு உங்க அதிர்ஷ்டம். இந்த 3 ரொம்ப முக்கியமான லக்ஷ்மி ஸ்தானங்கள். இந்த 3 வீட்டு அதிபதிகளும் ஒன்னா சேர்ந்து இந்த 3 வீட்ல ஏதாவது ஒண்ணுல வலுவா இருந்தா அதுதாங்க லக்ஷ்மி யோகம். சரி, இது எல்லாருக்கும் ஒரே மாதிரியா? இல்ல. ரெண்டாவதா, இது உங்க லக்னத்தை பொறுத்து மாறும். லக்னம்னா உங்க ஜாதகத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட். நீங்க நெருப்பு ராசி லக்னமா, அதாவது மேஷம், சிம்மம், தனுசா இருந்தா குரு, செவ்வாய், சூரியன் கூட்டணி தான் இந்த யோகத்தை கொடுக்கும். அதுவே நிலம் இல்லனா காற்று ராசியா இருந்தா புதன், சுக்கிரன், சனி சேர்க்கை நல்லது. நீர் ராசியா இருந்தா சந்திரன், செவ்வாய், குரு சேர்க்கை வேலை செய்யும். கடைசியா, இதனால என்ன நன்மை? சிம்பிளா சொன்னா, இது ஒரு ஜாதக ஜாக்பாட் மாதிரி தாங்க. இந்த யோகம் அமைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு நிலையான வருமானம், செல்வாக்கு, வெற்றி எல்லாமே தானா தேடி வரும். அதான் வெள்ளி கரண்டியோட பிறந்ததுன்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி ஒரு சின்ன போனஸ் பாயிண்ட். ஒருவேளை இந்த வீட்டு அதிபதிகள் அங்க இல்லாட்டா கூட அந்த 1, 5, 9 வீடுகள்ல வலுவான கிரகங்கள் இருந்தாலே போதும், லக்ஷ்மி யோகம் வேலை செய்யும். மொத்தத்துல உங்க ஜாதகத்துல 1, 5, 9 இந்த 3 வீட்டு அதிபதிகளும் வலுவா ஒன்னு சேர்ந்தா உங்க வாழ்க்கை முழுக்க அதிர்ஷ்டமோ வளமோ நிச்சயம்.